விலகும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் குருவுடைய பார்வையும் சஞ்சாரமும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதற்கு மேல யோகத்தை சொல்ல வேண்டும் என்றால் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், சகாய ஸ்தானம். அந்த இடத்தில் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு சூரியன், அவர் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஞானமோட்சக்காரன் கேதுவும் அங்கே சஞ்சரிக்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்க கையில் ஒரு வேலை எடுக்கிறீங்க, அந்த வேலையை உங்களை வெற்றி பெற முடியும், ஆதாயத்தை பார்க்க முடியும், நினைத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு யோகமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முதல் புதனுடைய சஞ்சாரம். இந்த வாரத்தில் வியாழக்கிழமை முதல் புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் தெளிவாக செயல்பட முடியும், புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். எதை ஒதுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உறுதி உங்களுக்கு வந்துடும். வியாழக்கிழமை முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். வியாழக்கிழமை புதிய பாதை தெரியும். அதே போல சுக்கிரனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா இந்த வாரத்தில் சாதகமாகவே இருக்கிறது. கையில பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்துல நிம்மதி இருக்கும், தேவையான பணம் வந்து கொண்டு இருக்கும், வியாபாரம் வளர்ச்சி அடையும், புதிய பொருட்கள் வாங்க முடியும். இப்படி சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. குரு சஞ்சாரம் சாதகம், சூரியன் சஞ்சாரம் சாதகம், இந்த வாரத்துல கேது சஞ்சாரம், இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கு. ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் என்ன பண்ணுவார்னா உங்களை வேகப்படுத்தி கொண்டிருப்பார், புதிய முயற்சிகளை கையில் எடுக்க வைப்பார். லாபாதிபதி செவ்வாய் உங்களுக்கு. அப்போ ஒரு இடம் வாங்குறது, புதிய வீடு கட்டுறது, இது போன்ற முயற்சிகள் இந்த வாரத்தில் வேகம் எடுக்கும். அதுக்கு காரணமான கிரகங்கள் இந்த வாரத்தில் எல்லாமே சாதகமா இருக்கு. ராகு யோகக்காரன், ராகு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கையில பணப்பழக்கம் இருந்து கொண்டிருக்கும். யோகமான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. கடகராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படிங்க இருக்க போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும், ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, எடுத்த வேலைகள் வெற்றியாகும், நினைத்த காரியம் நடந்தேறும். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை தொழில் பற்றிய சிந்தனை, உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், ஆதாயம் கூடுதலாக இருக்கும். அப்ப